சின்ன மருமகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி வந்து தமிழ் செல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பச்சள மருந்து வந்து குடுத்துக்க வந்து இப்ப தான் எடுத்துட்டு வராங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து உன்கிட்ட குடுக்க சொல்லி குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தமிழ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. பதில் தமிழ் வந்து பாட்டிய குடுக்க சொன்னாங்க இத. பாட்டிலாம் வந்துட்டு குடுக்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனசுல வந்து நெனைக்கிறாங்க. அதுக்கு சாவித்திரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமா அவங்க தான் குடுக்க சொன்னாங்க. அவங்களே எடுத்துட்டு வந்து தர தான் சொன்னாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வாங்கி எடுத்துட்டு வந்து உன்கிட்ட தரேன் அப்படிங்கிற மாரி தமிழ்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தமிழும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குடிச்சுர்றாங்க. வாங்கி குடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராரு. அவர் வீட்டுக்குள்ள வரும்போது பிரச்சாரத்துக்கு ரெடியா, வரவங்கலாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏன் மாமா இப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ வச்சு பிரச்சாரம் பண்ணணுமா? அவ வந்து நம்ம வீட்டுக்கு ஆவாதவ. இவளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இடம் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாரி தோணுது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா படுதா?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த வந்து பார்த்து ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே, "ஏன்டி உங்களால தான்டி என் மகனுக்கு வந்து இந்த ஒரு கெட்ட பேரே வந்தது இந்த ஒரு எலக்ஷன்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஊர்ல நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தது உங்களால தான் வந்து அந்த கெட்ட பேரே வந்தது. நீங்க மட்டும் வந்து அந்த தமிழ் செல்வி குடும்பத்தில வந்து அந்த ஹோட்டல்ல ஆள வச்சு அடிக்க சொல்லாம வந்திருந்தா, இப்படி ஒரு பேர் வந்து என் பையனுக்கு வந்திருக்குமா? அதனால தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அப்பத்தான் வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்து ராஜாங்க வந்து சன்னாசி கிட்ட வந்து "ஏன்பா சன்னாசி வரவங்கலாம் வந்துட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா, சேது வந்து கூப்பிடுறாங்க. "இத வந்துட்டேன் மாமா" அப்படிங்கிற மாரி சேது வந்து கிளம்பி வராரு. சேது வந்துட்ட பிறகு பின்னாடியே வந்து தமிழ் செல்வி கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த எலக்ஷனுக்காக வந்து பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாங்க. தமிழ் வந்து ஆட்டோலயும், சேதுவும் வந்து ஆட்டோலயும் கிளம்பி போயிட்டு, அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து ஜீப்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது வந்து எதிர்க்கட்சி வந்து 2, 3 பேர் வந்து இவங்கள வந்துட்டு ஊருக்குள்ள வரவே விடக்கூடாது. இவங்க வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படி சொல்லிட்டு, ஊர் மக்கள்ட்ட திருப்பி வந்து ஏத்தி விட்டு, ஊர்ல வந்து கயிறு கட்ட ட்ரை பண்றாங்க. அது ஊர் மக்கள் வந்துட்டு "ஏம்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த வீட்டு சின்ன மருமகனே வந்து பிரச்சாரம் பண்ண வந்திருக்கா. இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவலா வெளிய வந்திருக்கு. இப்ப எதுக்கு நீங்க திருப்பி வந்து கயிறு கட்டி இந்த பிரச்சாரத்த நிப்பாட்டுறீங்க? இதெல்லாம் தேவையில்ல. ராஜாங்க வந்து பிரச்சாரம் பண்ணட்டும் ஊருக்குள்ள வந்து" அப்படின்னு ஊர்க்காரங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கேத்த மாரி வந்து சன்னாசி ராஜாங்கமும் வந்துட்டு ஜீப்ல ஏறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டே வராங்க பிரச்சாரம். அதுக்கப்புறம் வந்து தமிழ வந்துட்டு கூப்பிடுறாங்க. "எங்க வீட்டு சின்ன மருமகள் வந்து இப்ப பிரச்சாரம் பண்ண வந்து உங்ககிட்ட பேசுவா" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, செல்விய வந்துட்டு தமிழ் செல்விய வந்து கூட்டிட்டு ஜீப்ல ஏத்திக்கிறாங்க. கூடவே வந்து சேது வந்து ஏத்தி கூட நிக்க வச்சுக்கிறாங்க. உடனே தமிழ் செல்வி வந்து ஜீப்ல ஏத்துன உடனே, எங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா" சொல்லிட்டு ராஜாங்க கால்ல வந்து விழுறாங்க. அதுக்கப்புறம் அது சேது கால்லயும் வந்து விழுந்து, அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்தவுடனே ஒரு பாட்டு பாடுறாங்க. அடுத்து வந்து நெறைய மிமிக்ரி பண்ணி ரஜினிகாந்த் ஸ்டைல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க. உடனே இதெல்லாம் பார்க்கும்போது ராஜாங்கத்துக்கும், சேதுக்கும் வந்து ரொம்ப வியப்பாவும், சந்தோஷமாவும் இருக்கு. இப்படிலாம் பண்றாளே தமிழ், இந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி, ஒரு திறமைய வந்து பேச்சு திறமை வச்சிருக்காளே அப்படிங்கிற மாரி சேது வந்து அந்த அளவுக்கு தமிழ் செல்விய வந்து பார்த்துட்டு நின்றுருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து சாவித்திரி வந்து வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குடுத்த மருந்துக்கு வந்து தமிழ் செல்வி பிரச்சாரமே பண்ண மாட்டா. அவ எப்படியும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிடுவா. என் ராஜாங்கமும் அது மட்டும் சேர்த்து கூட்டு போயிட்டு அவள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போறாங்க. அந்த அளவு அந்த மருந்து பவரா வேலை செய்ய போகுது அப்படிங்கிற மாரி வந்து தாமரை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாவித்திரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி மீட்டிங்கா வந்து கட்சி ஆஃபீஸ் போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சன்னாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவும் தமிழ் செல்வியும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு கருப்பிட்ட வந்து சொல்றாங்க. கருப்பும் வந்து கூட கூட்டினே 2 பேரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பியும். இதுக்கப்புறம் தான் தமிழும் வந்து சேது வந்து ஒண்ணா சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணும்போது தான் தமிழ் வந்து சேது வந்து கிண்டல் அடிச்சுட்டே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சேதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து தமிழ் செல்வி அப்பா வந்து தமிழ் செல்வி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்துட்டு இந்த மாரி என் மகன் வந்து இந்த அளவு பிரச்சாரம் பண்ணிட்டு ராஜாங்கத்தோட பேர் வந்து திருப்பி நிலைநாட்டுகிறா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து என் மகன் வந்து திருப்பி அந்த வீட்ல வந்து எல்லாரோட மனசையும் வந்து திரும்பி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள திரும்பி போறா அப்படிங்கிற மாரி சந்தோஷமா வந்து தமிழ் செல்வி அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த டைம்ல வந்து தமிழ் செல்வி வந்து இந்த அளவு நிலைமை காரணமா அந்த ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி அவங்க அப்பா வந்து பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. இத பார்த்த உடனே தமிழ் செல்வி தங்கச்சி வந்து "இப்ப நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? இப்போ நீங்க வந்து திருப்பி வந்து எங்க அக்காவோட வாழ்க்கைய வந்து கெடுக்க போறீங்களா? நீங்க தயவுசெய்து வீட்ட விட்டு வெளிய போயிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கூடவே வந்து மொத்த குடும்பமும் வந்து "இப்ப நீங்க எதுக்கு இங்கலாம் வரீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. தமிழ் செல்வி அவங்க அப்பா வந்து பார்க்கறதுக்காக வந்த அந்த ஒரு நபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி கல்யாணத்த வந்து நிப்பாட்டுறதுக்கு தமிழ் செல்வி இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து அவரு தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ அவரே வந்து பார்த்தா தமிழ்செல்வி அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தா, "செல்லப்பா நான் இப்போ பண்ணதெல்லாம் தப்பு தான். உன் மகன் வந்து பார்த்தா இப்படி வந்து பார்த்தா அந்த வீட்ல வந்து பார்த்தா குடிசையில வந்து பார்த்தா மாட்டு கொட்டாயில வந்து பார்த்தா கார் ஷெட்டு கீழ தங்குறதுக்கு வந்து பார்த்தா நான் தான் காரணம். இது வந்து பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ அதனால வந்து பார்த்தா நான் ஒரு உண்மைய வந்து பார்த்தா உங்ககிட்ட சொல்லப் போறேன். அந்த வீட்ல இருக்கவங்க ஒரு சிலர் வந்து பார்த்தா உன் பொண்ணுக்கு வந்து பார்த்தா குழந்தை வந்து பார்த்தா பிறகோட சொல்லிட்டு அதில மருந்து கலந்து குடுத்துருக்காங்க. அத சொல்ல தான் நான் இப்போ வந்தேன். இந்த விஷயம் வந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது. இது நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட சொல்றேன். இத வந்து பார்த்தா உடனே உன் பொண்ண வந்து பார்த்தா முடிஞ்ச வரையும் காப்பாத்திக்க சொல்லிட்டு, செல்லப்பா கிட்ட வந்து பார்த்தா இத சொல்லிட்டு கிளம்பிறாரு. செல்லப்பாவும் வந்து பார்த்தா என்னப்பா சொல்ற? அப்படிங்கிற மாரி பார்த்தா வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தா தமிழுக்கு வந்து பார்த்தா கால் பண்றாங்க. ஆனா தமிழுக்கு வந்து பார்த்தா கால் போகல. உடனே செல்லப்பா வந்து பார்த்தா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போறாரு தமிழோட வீட்டுக்கு. அங்க போனா வந்து பார்த்தா தமிழ் அங்கேயும் இல்ல. உடனே வந்து பிரசாரம் பண்ற இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தா போறாரு. அங்க பார்த்தா வந்து பார்த்தா தமிழ் இல்ல. உடனே வந்து பார்த்தா செல்லப்பா வந்து பார்த்தா கட்சி மீட்டிங் வந்து பார்த்தா கட்சி ஆஃபீஸுக்கு போறாரு. ராஜாங்கம் வந்து பார்த்தா சன்னாசி கூட நின்னுட்டுருக்காரு. உடனே வந்து ராஜாங்கத்திட்ட போயிட்டு, "என் மகன் வந்து பார்த்தா அவங்க வீட்ல யாரோ ஒருத்தர் மருந்து குடுத்துருக்காங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தா பிறக்கக்கூடாது சொல்லிட்டு, கரைக்கணும் சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி ராஜாங்கத்த வந்து பார்த்தா செல்லப்பா வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. உடனே சன்னாசி வந்து பார்த்தா, "என்ன சொல்ற செல்லப்பா? இது யார் பண்ண விஷயம்?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. உடனே சன்னாசி வந்து பார்த்தா சேதுக்கு கால் பண்றாரு. சேதுக்கு கால் பண்ணி வந்து பார்த்தா தமிழ் எங்க அப்படின்னு மாரி கேட்குறாரு. தமிழ் இங்க தான் அவன் ஹோட்டலுக்கு போறேன்ட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தா சேதுகிட்ட வந்து பார்த்தா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா சன்னாசி சொல்றாரு. உடனே சேது வந்து பார்த்தா தமிழை தேடி வந்து பார்த்தா போயிட்டுருக்காரு. உடனே தமிழ் தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு இடத்துல வந்து பார்த்தா மயங்கி விழுந்திருக்காங்க. மயங்கி விழுந்தோனே அத பார்த்தோனே சேதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாயிடுது. கூட வந்து பார்த்தா கருப்பு இருக்காரு. உடனே மாமா தூக்கு மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணோனே வந்து பார்த்தா அங்க வந்து பார்த்தா ராஜாங்கம், சன்னாசி எல்லாருமே கிளம்பி வந்துறாங்க. அவரு தமிழ் வீட்ல எல்லாருமே வந்து கிளம்பி வந்துறாங்க. "என்னாச்சு என் மகளுக்கு?" அப்படின்னு கேட்குறப்போ, அப்பதான் செல்லப்பா வந்து சொல்றாரு, "இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு மருந்து குடுத்துருக்காங்க. இப்போ அவ குழந்தை கையில அந்த மருந்து குடுத்துருக்காங்க. அந்த பவரால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அவ மயங்கி விழுந்திருக்கா." அப்படின்னு மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வராங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வரும்போது தான் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்றாங்க. "ஆமாங்க, உங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து சாப்பிட்டுருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோனே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, "சன்னாசி யார் சன்னாசி நம்ம வீட்ல இந்த மாரி விஷயத்த பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சன்னாசி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அப்பாத்தாகிட்ட வந்து பேசுறாங்க. "ஏம்மா யாரும்மா வந்து இப்பதான் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா கசாயம் குடுத்தது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அப்பதான் வந்து "நான் தாம்மா குடுத்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் தான் சாவித்திரியத்த குடுக்க சொன்னேன்." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது குழந்தை கரைக்கிற மருந்தாம்மா. அதில வந்து பார்த்தீங்கன்னா யாரு கலந்தாங்க தெரியல. இத வந்து நீ தான் போட்டு குடுத்த அப்படி மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான்ப்பா போட்டு குடுத்தேன். நான் வந்து சாவித்திரிட்ட குடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அப்பத்தான் வந்து சாவித்திரிய கூப்பிட்டு, "சாவித்திரி என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ? மருந்து வந்து எதனா கலந்து குடுத்தியா தமிழுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. தமிழுக்கு நான் எதுவும் குடுக்கலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா நான் எதுவும் குடுக்கல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே சாவித்திரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ராஜாங்கம், சன்னாசி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ட பிறகு சாவித்திரிய பார்த்து கேட்குறாங்க எல்லாருமே. ஈஸ்வரி வந்து கூட நின்னுட்டுருக்காரு. ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க சாவித்திரிக்கு. அவ எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி விஷயத்தலாம் பண்ண போறா? அவங்க அம்மா வந்து குடுக்க சொன்னாங்க. அதனால போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ தமிழ்கிட்ட வந்து கசாயம் குடுத்துருக்கா. அவ்வளோதான். இதில வேற என்ன இருக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ராஜலிங்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவமா நின்னுட்டுருக்காரு. சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா, "சாவித்திரி என்ன சாவித்திரி இது? இந்த மாரி வந்து மருந்து கிருந்து கலந்து குடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் எதுவும் குடுக்கலங்க." அப்படி மாரி கேட்குறாங்க. உடனே வந்து அப்ப இந்த விஷயம் உண்மைக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்னா, இங்க தமிழ் வந்து முழிச்சா தான் வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தெரிய வரும். இப்ப தமிழ் பக்கத்துல வந்து சேது, கருப்பு அது மட்டும் இல்லாம தமிழ் வீட்டாங்க எல்லாருமே வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் வந்து எப்ப கண்ணு முழிப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து தமிழ் வந்து கண்ணு முழிச்சர்றா. கண்ணு முழிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து கண்ண தொறந்து சேது வந்து பார்க்குறா. சேதுவோட கைய வந்து தமிழ் புடிச்சுக்கிறாங்க. ஏங்க இப்ப வந்து இந்த மருந்து வந்து குடுத்தது யாரு அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து இவங்ககிட்ட தமிழ்கிட்ட கேட்குறாங்க. அது தமிழ் வந்து எனக்கு தெரியல. காலைல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து மருந்து குடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு, சாவித்திரியத்த தான் வந்து என்கிட்ட வந்து குடுத்தாங்க. நானும் வந்து அத வாங்கி குடிச்சுட்டேன் அப்படி மாரி சொல்றாங்க. இது கேட்ட உடனே சேதுக்கு வந்து ரொம்பவே கோவமாயிடுது. உடனே வந்து சேது வீட்டுக்கு கிளம்பி போறாரு. "நீங்க யாரு? என்ன பண்ணீங்க? மருந்து எதனா கலந்து குடுத்தீங்களா?" அப்படிங்கிற மாரி சேது வந்து கிளம்பி போயிட்டு வந்து வீட்ல கேட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து சாவித்திரி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பதட்டமாயிடுது. இந்த விஷயம் வந்து சேதுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குமோ? இவன் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இப்போ வந்து உண்மைய வந்து ராஜாங்கத்துல சொல்லிருவாராம் அப்படின்னு போது பயத்துல இருக்காங்க. இங்க ராஜாங்கமும் வந்து ஒரு சைடு வந்து ரொம்பவே கோவத்துல நின்னு இருக்காரு. இப்படிப்பட்ட வேலைய வந்து யாரு பண்றது? நம்ம வீட்ல வந்து இந்த விஷயத்த யாரு பண்றது? ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்செல்வி வீட்ட வந்து ஹோட்டல உடைக்க சொல்லிட்டு சுத்த ஒரு கும்பல் வந்து ரவுடி வச்சு அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இப்ப கெட்ட பேரு. இப்ப அந்த பொண்ணு வந்து எனக்காக வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு யார் இந்த மாரி வந்து மருந்து குடுத்து இப்படி பண்ணது அப்படிங்கிற மாரி ராஜாங்கம் வந்து கோவமா கேட்குறாரு. உடனே வந்து ஈஸ்வரிக்கும்,
சாவித்திரியும் வந்து ஒன்றுமே முடியல. தாமரையும் வந்து பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஒரு ராஜாங்கமாவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு இந்த விஷயம்லாம் தெரிய வரத்துக்குள்ள ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.